புதுச்சேரி வில்லியனூரில் மொபைல் கடை பூட்டை உடைத்து திருட முயன்ற நபரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து தர்ம அடி கொடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகிய நிலையில் திருட முயற்சி செய்த கேரளா இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஓணம் பண்டிகை கொண்டாட கேரளா செல்வதற்கு பணம் இல்லாததால் செல்போன் கடை பூட்டை உடைத்து திருட முயற்சி செய்தது விசாரணையில் தெரிய. புதுச்சேரி வில்லியனூர் அரியூர் பகுதியில் மணிகண்டன் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவரது செல்போன் கடையின் பூட்டை உடைத்து இரவு மர்ம நபர் ஒருவர் உடைத்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த இளைஞர் சிலர் அதனை வீடியோவாக பதிவு செய்தனர். இதனை கண்ட மர்ம நபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நிலையில் இளைஞர் மர்ம நபரை விடாமல் ஓடி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்தி சென்று மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து வில்லியனூர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஆனால் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படாத நிலையில் இச்சம்பவம் குறித்தான வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் காவல்துறையினர் மர்ம நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கேரளாவைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பதும் இவர் புதுச்சேரி அரியூரில் உள்ள தனது அக்காவின் வீட்டிற்கு வந்து சில வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் ஓணம் பண்டிகை வர உள்ளதால் பண்டிகையினை தனது நண்பர்களுடன் கொண்டாட மீண்டும் கேரளா செல்ல பணம் தேவைப்பட்டதால் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருட முயற்சி செய்ததாக தெரிவித்ததை அடுத்து ஜஸ்டினை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா.